அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம் பாடல் 1736 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். இன்றைய பாடல் ஒரு நிமிஷம். இந்த சதாசிவம் அப்படின்னா அருவுருவம் மற்ற ஒரு நிலையைதான் குறிக்கின்றது அப்படின்னு சொன்னா கூட இந்த பாடல்ல நமக்கு வேற ஒரு கோணத்துல நம்மளை சிந்திக்க வைக்கின்றார். 5 முகமூல 5 கண்ணூல 5 முகமூல 5 கண்ணூல 5 5 கரதலம் தானுல 5 5 கரதலம் தானுல 5 5 ஆயுதம் உல நம்பியன் 5 5 ஆயுதம் உல நம்பியன் நெஞ்சு உள்புகுந்து நிறைந்து நின்றானே. நெஞ்சு உள்புகுந்து நிறைந்து நின்றானே. அந்த சதாசிவமூர்த்தியினுடைய வடிவத்தை, பேரதை வடிவத்தை தியானித்து நமக்கு இங்க விளக்கம் முற்படுறார். இந்த பரம்பொருளுக்கு 5 முகங்கள் இருக்குது. முகத்துக்கு 3 கண்கள்னு 15 கண்கள் இருக்குது. 10 கரங்கள் இருக்குது. அவற்றை ஏந்திக்கிற 10 ஆயுதங்கள் இருக்குது. அப்படின்னு நாம் வழிபடுகின்ற சதாசிவ லிங்கத்தின் வடிவத்தை விவரிக்கின்றார். இதுல தனித்துவம் என்னன்னா, பிரம்மாண்டமான பேரொளி பிளம்பான சதாசிவன் எட்டாத தூரத்தில் எங்கோ இல்லை. தன்னை நம்பி சரணடைந்த அடியவனின் நெஞ்சு கோயிலுக்குள்ளே தானே வந்து புகுந்து அணு அணுவாக நிறைந்து பேரானந்தமாய் விட்டிருக்கின்றான் அப்படின்றதுதான் அந்த பாடலுக்கு நமக்கு சொல்றது. ஆன்மாவுக்குள் இறைவனை காணும் தத்துவம்லாம் இந்த உள்முக வழிபாடு. இதுக்கு ஒரு கதை சொல்லனாக்கா, கைலாய மலையில சிவபெருமானும் பார்வதியும் வீட்டு இருந்தாங்க. அப்ப தேவி கேக்குறாங்க இறைவன்கிட்ட, நாதா, தாங்கள் 5 முகம் 15 கண்ணு 10 கரங்கள் 10 ஆயுதம் சதாசிவ மூர்த்தியாக பிரமாண்டமா இருக்கிறீங்க. உங்க விஸ்வரூபத்தை எளிய மக்கள்கிட்ட எப்படி அவங்க மனதுல காண முடியும்? அவர்கள் எப்படி தேட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் மயில் பண்ணிட்டே சொன்னாரு, தேவி, அதற்கு ஒரு கதை சொல்றேன் கேளுன்னாரு. முன்னொரு காலத்துல அடர்ந்த காட்டுல சோமநாதன் வேடன், ஏழை வேடன், அவன் பெரிய சாஸ்திரங்கள் ஊடுமுறை எல்லாம் தெரியாது. காட்டுல ஒரு மரத்தடியில சிவலிங்கத்து மேல அவனுக்கு ஒரு அளவற்ற அன்பு. அவன் ஒரு நாள் அந்த வழியா ஒரு பண்டிதர் வந்தாரு. அவர் அந்த லிங்கத்துக்கு முறைப்படி அபிஷேகம் செய்து சதாசிவமூர்த்தியோட தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வழிபட்டு இருந்தார். 5 முகங்கள் 15 கண்கள் 10 கரங்கள் ஆயுதங்கள் இருந்த சதாசிவனே போற்றி அப்படின்னு சொல்லி கும்பிடுறாரு. இந்த கரங்களை கும்பிட்டு தூரத்துல இருந்து கேட்கணும். சோமநாதனுக்கு ஆச்சரியம் தாங்கல. என்னடா இவரு அப்படின்னு பூஜை முடிச்சவனர்கிட்ட போய், ஐயா, எப்படி 5 முகம் 15 கண்ணு 10 கை அப்படிலாம் கூட பார்க்கலாமா? கம்பீரமா அழகா இருப்பாரா? நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டான். அவரு பண்டிதர் என்ன சொன்னாரு, போடா வேடா டேய், சதாசிவமூர்த்தி அண்டாசராங்கெல்லாம் கலந்து நிற்பவரு, அவரை பாக்குறது சாதாரண விஷயம் இல்ல, பெரும் தவசிகளுக்கே ஒரு காட்சி தருவது கடினம். நீங்க காட்டுல உட்காந்துருக்கிற, உனக்கெல்லாம் அவர் கிடைக்க மாட்டாருன்னு போயிட்டான். பண்டிதர் சொன்ன வார்த்தைகள் சோமநாதன் மனசுல ரொம்ப உலுக்கிச்சு. என் அப்பனுக்கே அத்தனை அழகிய வடிவமா, அதை நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு உறுதி கொண்டான். அவன் காட்டுல உள்ள லிங்கத்துவனம் பண்டிதர் சொன்ன வடிவத்தையே தன் மனக்கல்ல நிறுத்த முயன்றான். 5 முகம் 15 கண் 10 கை உடைய என் அப்பனே, நீ எங்க இருக்கின்றா? எனக்கு காட்சி தர மாட்டாய்தான் அழுது புலம்புனா. உணவும் நீரும் இன்றி தன் முழு நெஞ்சத்தையும் ஈஸ்வரனம் ஒப்படைத்தான். அவனது எண்ணம் முழுவதும் சதாசிவ வடிவமாகவே நிறைந்தது. அவனுடைய களங்கமில்லாத தூய்மையான அன்புக்கு உரிய பரம்பொருள் அவனுக்கு புறத்தையே காட்சி தருவதை காட்டிலும் அவனது தூய மனத்தையே தனக்கு உகந்த இடமாக கருதினார். அடுத்த கணமே பேரொளி பிழம்பாக 5 முகங்களும் 15 கண்களும் கொண்ட அந்த சதாசிவமூர்த்தி சோமநாதன் நெஞ்சுக்குள்ளே புகுந்து அங்கே முழுமையாக நிறைந்து நின்றார். சோமநாதனுக்குள் ஒரு பேரானந்தம் பிறந்தது.
கண்கள் மூடி இருந்தாலும் தன் இதய தாமரையின் உள்ளே ஈசனின் அந்த பிரமாண்ட வடிவத்தை அவனால் மிக தெளிவாக தரிசிக்க முடிந்தது. இப்ப பார்த்தாயா தேவி, சோமநாதன் எங்கும் தேடி அலையவில்லை. அவன் தன் தூய அன்பினால் தன் நெஞ்சத்தையே கோயிலாக்கினான். யானும் அவன் நெஞ்சுக்குள் புகுந்து நிறைந்து நின்றேன். திருமூலர் இதுதான் தன் பாடல்ல சொல்றார். பிரபஞ்சத்தை ஆளும் சதாசிவ மூர்த்தினாலும் தன்னை முழுமையாக நம்பும் அடியவரின் அகங்காரத்தை அழித்து அவருடைய நெஞ்சத்துக்குள்ளேயே நிரந்தரமாக குடிபுகுந்து விடுவார். இப்போ பிராக்டிக்கலா லைஃபுக்கு எப்படி அப்ளைகள் பண்ணலாம்னா, நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது அக வழிபாடு. இறைவனை வெளியே தேடாது அப்படின்றதான் அந்த பாடலுடைய மைய கருத்து. சரணாகதி அடையணும், இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும். மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இது. 5 முகங்கள் 10 ஆயுதம்னா ஹவு டு ஹேண்டில் அண்ட் டிசால்வ் த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நிறைவு நிலைவு நமக்கு வரணும், மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். கண்டென்ட்மெண்டோட மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம சேரும்போது லைஃப் ரொம்ப இனிமையா இருக்கும் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமையான விளக்கம், நல்ல கதை, நல்ல விளக்கம் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1736வது திருமந்திரம். 5 முகம் நெஞ்சில் நிறைந்தது. திருமந்திரம். 5 முகம் உள, 3 கண் உள, 5 5 கரதலம் தான் உள, 5 5 ஆயுதம் உள, நம்பி என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றானே. மிக அருமையான திருமந்திரம். 5 திருமுகங்கள், 3 15 திருவிழிகள், 5 5 ஆக 10 திருக்கரங்கள். கரதலம் என்றால் கை. 10 திருக்கரங்களிலும் 10 படைக்கலங்கள் உள்ளன. இந்த திருக்கோலம் கொண்டு தலைவனாகிய சதாசிவ பரம்பொருள் என் உள்ளம் புகுந்து என்னுள் நிறைந்து நின்றான். நம்பி ஆண்களில் உயர்ந்தவனை குறிக்கும். கழக வெளியீட்டில் 5 திருமுகங்களும் 15 திருக்கண்களும் 10 திருக்கைகளும் 10 திருப்படைகளும் கொண்டு திகழ்கின்ற நம்பியாகிய சதாசிவ கடவுள் அடியேன் நெஞ்சில் புகுந்து நிறைந்து நின்று அருளினன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. அம்மா, நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுங்கம்மா. இன்றைய மந்திரம் சதாசிவமூர்த்தியின் அரு உருவம்னு சொன்னோம் இல்லையா? அந்த அரு உருவம்ல உருவத்தன்மை எங்கனம் இருக்கிறது அப்படின்னு நேற்றுக்கு அருவமாக இருக்கக்கூடிய தன்மையை பத்தி பேசணும் இல்லைங்களா? நடுவு கிழக்கு அப்படின்னு, கிழக்குல என்ன முகம் இருக்கு, என்ன தன்மை இருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய நிறம் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அருவுத்தன்மை பார்த்தது போக உருவத்தன்மை நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாரு அவருக்கு? ஏன்னா நேத்தே சொல்றாரு, அடியேற் கருளிய முகம் இவை 5 அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த 5 முகத்தோட தன்மையை சொல்றாரு. 5 முகமுள்ள 3 கண்ணுல அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த
மந்திரம் வந்து இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒரு செங்கண் மூவைந்து அப்படின்னு பார்த்திருப்போம். இதனோட ஆரம்பமே கூடிய பாதம் இரண்டும் படிமிசை பாடிய கை இரண்டிட்டு பரந்தெழுந்து அப்படின்னு சொல்லிட்டு தேடு புகமைந்து செங்கண் மூவைந்து அப்படின்னு சொன்னாரு. சதாசிவம் நல்லொளி முத்தே அப்படின்னு உருவமாக நமக்கு அவர் எங்கனம் வருகிறார் அப்படின்னு அது ஒரு ஆரம்பம் சொன்னாரு. இப்ப அதே மந்திரத்தை தான் இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5 முகமுல 3 கண்ணுல அப்படின்றாரு. அப்புறம் 5 கரதலம் தானுல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கரதலம் அப்படின்னாக்க கைகள் 5 இத வந்து அஞ்சாதே என்று அபயம் கொடுக்கும் கரம் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். 5 கரதலம் தானுல அஞ்சுடன் அஞ்சா யுதமுல அப்படின்றார். அப்போ இந்த 5உடன் அஞ்சாயுதமுல அப்படிங்கிறது வந்து 5 ஆயுதங்கள் உள்ளது அப்படின்னு நம்பி என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றான் அப்படின்னு. அப்ப என்னோட மனதிற்குள்ள இத்தகையவன் புகுந்து நிற்கிறான் அப்படின்னு ஒரு பொருள் பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இது வந்து அப்படின்ற குறிப்பு அவருக்கு இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு தன்மையில வந்து நமக்கு சொல்லி தருவாரு. அப்ப அதே மாதிரிதான் இந்த இருக்கு. 5 முகமுள்ள அப்படின்னா உருவமாக அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுல 15 கண்கள் இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு உருவமா சொல்லிட்டாரு. அப்ப நம்ம இங்க எங்க எப்படி பார்க்கணும் இத அப்படின்னாக்க தத்துவமாக பார்க்க வேண்டும். அதுதான் முன்னாடி சொன்னாரு இல்லைங்களா? 6 அங்கம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு. இன்னும் அடுத்ததுலயும் சொல்லுவார், தத்துவமாக எங்கனம் அவரை பார்ப்பது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி நம்ம வந்து 5 முகத்தையும் அதனுடைய தன்மைகளோடு, ஒரு முகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அந்த தன்மைகளோடு அவர் என் உள்ளே புகுந்து நின்றார். அப்போ அந்த அகோரமூர்த்தி அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அகோரமூர்த்தி அப்படிங்கிறவருடைய தன்மை என்னவாக இருக்கிறது? இருளை அகற்றி தீமையை அகற்றுவது. அது வந்து அகோரமூர்த்தியினுடைய தன்மை. அப்ப அதுவாகவும் அவர் என்னுள்ளே நிறைவு நிற்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுள்ளே இருக்கக்கூடிய தீமையை அகற்றக்கூடியவராக, கருமையை அகற்றக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு, நாமும் அதை செய்யணும். அதனாலதான் சொல்றேன், அந்த அவருடைய கரங்கள், அந்த கரங்கள் என்ன செய்யும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மையும் அழிக்கும், காக்கவும் செய்யும். எல்லாமே நம்ம முழுவதுமாக நிறைந்து அந்த சதாசிவத்தினுடைய பிரதிநிதியாக, சதாசிவமாக நாம் நிறைந்து நிற்போம். எப்ப சொல்றாரு அவரு? அதை எப்படி நம்ம உணர்றது? நான் அப்படி நினைச்சா போருமா நான் சதாசிவம்னு அப்படின்னா அது எவ்வளவு நேரம் நிற்கும்? நிக்காது இல்ல. ஒரு இளம் பீப்புள், இளம் ரசிகர்கள் வந்து ரஜினி மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க, அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு நேரம் அது அந்த அந்த இது இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஒரு 2 செகண்ட் இருக்கும். ஆனா எப்பொழுது நாம் முழுமையாக நிலைக்க முடியும் இறையோடு, இறை தன்மையில், இறை நினைப்பில் அப்படின்னா அந்த நல்லொளி முத்தாக விளங்குகின்ற சதாசிவத்தை தரிசிக்கும் பொழுது, அப்ப சதாசிவத்தை எப்படி தரிசிக்க முடியும்? நல்லொளி முத்தாக நம்மால் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த மந்திரத்தோட கணக்கு. அப்படி பண்ணும் பொழுது எல்லா தன்மையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், கடவுள்னா கருணை மிக்கவன் மட்டும்
தான். ஞானியர்கள்னா கருணை மிக்கவர்கள் மட்டும்தான், உண்மைகளும் நிறைந்தவன். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஞானியரும் கடவுள் தான், உலகத்துல இருக்கக்கூடிய அடிமுட்டாள் தன்மையை வைத்திருப்பவனும், இருளோடு இருப்பவனும் கடவுள் தான், கோபமாக இருப்பவனும் கடவுள் தான். இப்படி எல்லாமே அவன் தான். அதே தன்மையோடு தான் நம்மளும் அவர் நிறைந்து நிற்கின்றார். ஆனா எதுல எங்க நம்ம எப்படி நிலைத்து நிற்கிறோம், எதனால் சலனம் இருக்கிறோம், எதனால் ஆணவம் இருக்கிறோம் அப்படின்றதான் மனிதத்தன்மை மேலோங்கி நிற்கிறது. அதனால் பிறப்பு இறப்பு அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது இந்த மந்திரம். அதை உங்களுக்கு கிடைத்த இந்த காலை வழக்கு நன்றிகளை பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. அருமைம்மா. நல்ல விளக்கங்கள், அறிவுரைகள் நல்லா இருந்ததுங்கம்மா. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா, விளக்கங்களுக்கு நன்றி. ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய மந்திரத்தை சிந்திப்போம். அஞ்சு முகம் உள, அஞ்சு முகம் உள, ஐமூன்று கண்ணுள, அஞ்சு முகம் உள, ஐமூன்று கண்ணுள, அஞ்சினொடு அஞ்சு கரதலந்தானுள, அஞ்சினொடு அஞ்சு கரதலந்தானுள, அஞ்சுடன் அஞ்சாயிரம் உள, அஞ்சுடன் அஞ்சு ஆயிரம் உள, நம்பி என் நெஞ்சு புகுந்து, நம்பி என் நெஞ்சு புகுந்து, நம்பி என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றானே, நிறைந்து நின்றானே, நம்பி என் நெஞ்சு புகுந்து, நம்பி என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றானே. அஞ்சு முகம் உள, ஐமூன்று கண்ணுள, அஞ்சினொடு அஞ்சு கரதலந்தானுள, அஞ்சுடன் அஞ்சு ஆயிரம் உள, நம்பி என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றானே. மிக்க மகிழ்ச்சி. அறிஞர் பெருமக்களுடைய ஏற்றுக்கொள்கிறேன், சிந்தித்து என்னுடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான பாடல். நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா இந்த பாடல். நன்றிங்க. யுவராஜ்ன்றவங்க இன்வைட் கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம தளத்துல இல்லை. அக்செப்ட் பண்ணலாமா? ஓகே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் யுவான் ஒருத்தவங்க வந்திருக்கீங்க இல்லையா? வணக்கம், உங்களோட மைக்கை மியூட் பண்ணிட்டேன். நன்றி. டிரான்ஸ்லேஷன்ல இருந்து போயிடலாம். டிரான்ஸ்லேஷன். There are 5 faces, 15 eyes are there, 5 and 5 hands are there. With the 5 weapons 5 are there. The noble one having entered my heart stands pervading. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 முகமுள்ள, 5 கண்ணுள்ள. 5 முகம் நம்ம பார்த்துருக்கோம். படைத்தல் கொண்டு, காத்தல் கொண்டு, ஒடுக்குதல் கொண்டு, மறைத்தல் கொண்டு, அருளல் கொண்டுன்னு சொல்லிட்டு 5 முகம் இருக்கு. 5 முகமுக்கும் 3 கண்ணுள்ள, 3 கண்ணுள்ள
மூன்று கண்களாக இருக்கு, 15 கண்கள். அந்த 3வது கண்ணா இருக்கிறது ஞானக்கண் இல்லையா? ஞானக்கண்ணாக இருக்கு. அப்ப இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் இது அனைத்தாண்டுக்கான ஞானமும் இருக்கிற ஒரு முகம் அது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கடவுளை எடுக்கும்போது நம்ம அவங்களோட சக்தி வந்து நமக்குள்ள என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இல்லையா? மின் சக்தியா, காந்த சக்தியா, பிராண சக்தியா, எந்த மாதிரியான சக்தி அந்த தெய்வத்துல இருந்து நமக்கு வருது, அந்த தெய்வத்தை பற்றி கொண்டிருக்கும்போது என்ன எனர்ஜி நமக்குள்ள வருது அப்படின்றது இருக்கும் இல்லையா? இப்ப இங்க சதாசிவனை சொல்லும்போது அவரோட தன்மை என்ன அப்படின்னா அனைத்துக்குமான ஞான ஒளி, அதான் நல்லொளி முத்தே சொன்னாங்க இல்லையா? அந்த பிரகாசமாக இருக்கிற ஞான ஒளியாக இருக்கிற ஒரு விஷயம் நம்மளை வந்து சிவத்திட்ட கூட்டு போற ஒரு ஆற்றலும் சிவமும் நிறைந்த ஒரு விஷயம். அதுதான் சதாசிவம். 5 கரந்தல தானுல அந்த 5 முகத்துக்குமே ஒவ்வொரு முகத்துக்கும் 2 கைகள் அப்படின்னு பார்க்கும்போது 5 அப்படிங்கிறப்ப 10 கைகள். 10 கைகள்லையும் 5உடன் அஞ்சாயுதமுல நம்பியன். அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும் 2 கைகள் வருது இல்லையா? அப்ப அந்த 10 கைகள்லையுமே ஆயுதங்களும் ஏந்தி இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம் ஆயுதங்கள் எதற்காக அப்படின்னா அந்த சக்தி. இப்போ ஒரு காந்த சக்தியாக இருக்கிற ஒரு தெய்வத்தை நான் பார்க்குறேன், அவங்க எந்த ஆயுதத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்களோ அவங்க அந்த விஷயத்த எனக்குள்ள வந்து சரி செய்வாங்க. இப்ப என்னோட கர்ம வினைகள் நீங்கிறதுக்கான சக்தி அந்த ஆற்றல் அப்படின்னா அந்த நீங்கும். இல்ல என் மனதை தூய்மைப்படுத்துற விஷயமா, என் ஆணவத்தை நீக்கிற விஷயமா, அங்குசம் பாசம் வச்சிருக்கிறாங்களா, இல்ல உடுக்கை வச்சிருக்காங்களா, எந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எனக்குள்ள தூய்மைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் வச்சிருக்கிறதா நமக்கு அந்த ஆற்றல் அதை நமக்கு சரி செய்யும் தெரியும். இங்க வந்து அந்த ஆயுதங்கள்ல சொல்லல, ஆனா 10 ஆயுதங்கள் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு முத பாடல்லே நமக்கு சொல்லிட்டாங்க அவர் நல்லொளி முத்தாக ஞான ஒளியாக நமக்குள்ள நிறைவாருன்னு. அப்புறம் 2வது பாடல்ல என்ன சொன்னாங்க? நெடுமால், ருத்ரன், பிரம்மா அவங்களெல்லாம் விட மேலான ஈசன் இவங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததுல வந்து கலை சந்திரனாக இருக்கட்டும், நம்ம மனதாக இருக்கட்டும், நம்ம விழிப்பு நிலையாகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த சக்தி தான், ஆகின்ற சக்தி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அனைத்துமாக அந்த ஆகின்ற சக்தியாக இருக்கிறதுனால, அனைத்துக்குமான ஞானமாகவும் இருக்கிறதுனால நம்ம அந்த நம்மளை சிவமாக ஆக்கிற சக்தியாக இருக்கிற ஒரு விஷயம். அதனால அனைத்து ஆயுதங்களும் நம்மள ஒவ்வொரு ஆதாரத்துல இருக்கும். அந்த இதையும் சொல்லியிருந்தாங்க. ஆதார சக்தின்னு கூட நம்ம 2வது பாடல்ல சொல்லியிருந்தாங்க. விந்துவும் நாதமும் ஆதார சக்தியும் வந்த சிவனோடன்னுட்டு. அந்த அனைத்துமாக இருக்கிற இந்த ஆற்றல், இந்த சதாசிவ எனர்ஜி வந்து வெறும் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. இது வந்து அந்த ஞான ஒளி. அந்த இது வந்து நமக்குள்ள நிறைஞ்சிச்சுன்னா அதுதான் சதாசிவம் அப்படின்றத சொல்றாங்க. நெஞ்சு புகந்து நிறைந்து நின்றானே. இங்க நெஞ்சு புகுந்து நிறைந்துட்டேன்னா உள்ளத்துல, ஏன்னா உள்ளத்துல இருந்துதான் நமக்கு மனதுல எண்ணங்கள்லாம் வர்றது, உணர்ச்சிகள் வர்றது, எல்லாமே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோமோ. நான் ரொம்ப அகம்பாவத்தை ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா அதே எண்ணங்களா என்ன எப்படி அவன் சொல்லலான்ற எண்ணங்கள் வரும். என்ன இல்லை என்னை விட பெரிய ஆளான்னு கம்பேர் பண்ணி பார்க்கறது. நமக்கு என்ன எண்ணங்கள் வருதோ, நல்ல எண்ணங்கள் வருதா, தீய எண்ணங்கள் வருதா, எல்லாமே வந்து என்னோட அனுபவம் படி நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோனோ அந்த இடத்துலேருந்து தான் வருது இல்லையா? அது நம்ம வெளி விஷயத்தையே நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, உள்ள நம்ம சரி பண்ணாமல் இருந்தோம்னா என்ன உள்ள இருக்கோ அதுதான் நம்ம வெளிப்படுத்திட்டே இருக்கோம். அப்போ நம்ம அந்த உள்ளம் வந்து கோயிலாக ஆக்கணும். அப்போ உள்ளம் கோயிலாக ஆக்கணும்னா தான் இறைவன் அங்கே வந்து புகுந்துருவாரு. நெஞ்சு புகுந்து நிறைந்து நிற்கிறாருன்னு. அவர் புகுந்து நிறைந்து நிற்கணும்னா அந்த உள்ளம் என்ற இடம் வந்து கோயிலாக இருக்கணும். அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற விஷயம் ரொம்ப இல்லாம கோயிலாக நம்ம வச்சிருந்தோம்னா அங்க இறைவன் வந்து புகுந்து வந்து நம்மளை வீற்று இருப்பாரு. அந்த அதுதான் அந்த அவரோட அனுபவத்தை இங்க சொல்றதா தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பாடல்லையும் நமக்கு சொல்லியிருக்காரு, நந்தி அருளாலே சதாசிவன் ஆகினேன், நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆகினேன். அந்த சதாசிவன் ஆகுனத அந்த அனுபவத்தையும் இங்க நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்ற அனுபவத்தையும் சொல்றதா பார்க்குறேன். அந்த ஆற்றல் நிறைந்ததுன்னா அந்த 10 கைகள்ல இருக்கிற ஆயுதங்களும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறதுக்கும், அருள் புரியறதுக்கும், நம்ம அந்த 5 தொழில்களுக்கான விஷயங்கள் செய்யறதுக்கும்
எல்லாத்தையும் நீக்கி நம்மளே அந்த சதாசிவ நிலைக்கு கொண்டு போய் அந்த சிவத்தோடு சிவமாகவே நம்மளை இருக்க வைக்கும். அந்த தன்மையுடையதான் சதாசிவன் அப்படிங்கிறத சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. யுவாங்கிறவங்க வந்திருக்கிறீங்களா? இப்ப காமிக்கல உங்களை. நீங்க பேசுறதா இருந்தா பேசலாங்க. நன்றி. இல்லைங்கம்மா, தொடரலாம். நன்றி. வேற யாரும் உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது இருக்கா? சொல்லலாம். கேள்வி இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. யாரும் இல்லம்மா, அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க அறைய நிறைவு செய்யுதுன்னா சரி. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நான் இன்னும் இது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கிறதுனால யாராவது மாடரேட்டரா வந்து பேசணும்னா பேசுங்க. நான் நிறைய தவறு செய்கிறேன், அது எனக்கு நிறையா தெரியுது. பேசும்போது உச்சரிப்புல தவறு இருக்கு, வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் நான் போடுறது இல்லை, நிறைய தகுதி இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு. யாராவது நல்லா தமிழ் பேசுறவங்க வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளம் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. யாராவது முன் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஐயா பிஸியா இருக்காங்க, அதனால எல்லாரும் கொஞ்சம் நீங்க நல்லா பண்றீங்க கௌரிமா, நீங்க நல்லா பண்றீங்க. பேசும்போதுதான் தெரியும் அதுல எவ்வளோ இது வரும்னு. நீங்க பாத்தீங்கன்னா நான் பேசும்போது வேற மாதிரி பேசுவேன், மாடரேட் பண்ணும்போது மொத்தமா ஐ எம் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, அதனால இந்த சந்தேகம்லாம் வேண்டாம், தொடர்ந்து பண்ணுங்க, நல்லா பண்றீங்க. டைமிங் மாத்திரம் அது என்னோட குணம், அது நான் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள், அதனால நான் டைமிங்கே முதல்லயே சொல்லிடுவேன், இவ்வளோ டைம் தான் இருக்குது முடிச்சிருங்க, இல்லை நான் அந்த மாதிரி அது அது என்னமோ என்னால் மாற்றிக்க முடியல. ஆனால் அதை கூட நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, அதனால ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட். ஓகேம்மா, நன்றிங்கம்மா. யாரும் சிறப்பா பண்றீங்கம்மா. எனக்கு ரொம்ப உண்மையிலே திருமணம் அனுப்பிச்சு வச்ச மாதிரி நீங்க திருமணத்துல ஈடுபாடு இருக்கிறது எனக்கு ஒரு 50% ஒர்க் ஈடுபாடு நீங்க குறைக்கிறீங்க. அருமையா பண்றீங்க. நான் கூட அவ்வளவு அழகா பண்ண முடியாது, பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க. நல்லாவே பண்றீங்கம்மா. மிக்க நன்றி. உங்களுக்கு திருமண ராசி என்றும் உண்டு. சிறப்பாக பண்ணுங்கள். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. அது உங்களோட நல்ல உள்ளத்தை காமிக்குது. அதாவது தவறுகளை பெருசா எடுக்காம நல்ல விஷயத்த பாக்குற உங்களோட நல்ல மனசெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் நானு. அனைவருக்கும் நன்றி. தவறெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க பேசுறதுல. ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்க? நீங்களா உங்களை அப்படி நினைச்சுக்கிறீங்க? ஒன்னும் நீங்க பண்றதுல ஒரு தவறும் இல்ல. நீங்களாம் அப்படி ஒண்ணும் நினைக்காதீங்க. தமிழ் பண்டிட்னு இல்ல நான் அப்படி இருக்கும்லாம் நினைக்காதீங்க. நல்லாதாம்மா பண்றீங்க, தவறெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏன் நீங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க? நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். கௌரியம்மா, நீங்க ரொம்ப நல்லா தான் பண்றீங்க. நான் தான் ஒரு மாதிரி பேசும்போது பயந்து பேசுவேன், ஏதாவது தப்பா சொல்லிடுறோமோ என்னவோ யோசிச்சுட்டு பேசுவேன். இப்ப கூட பேசலாமா வேணாமான்னு தான் ஒரு தயக்கம் தான் எங்களுக்கெல்லாம். நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, தியாகராஜன் சார் ஒரு மாதிரினா, லயன் சார் ஒரு மாதிரி, அவர் விளக்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு. கௌரியம்மா, கிருத்திகாமா சொல்றது, எல்லாரும் பேசுறதும் நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து அது விதவிதமா இருக்கு, ஒரே மாதிரி கேட்காம விதவிதமா நல்ல வித்தியாசமா சொல்றீங்கல்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சந்தேகமா பட வேண்டாம், நீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. அன்புக்கு மிக்க நன்றி. இதைத்தான் பயபக்தின்னு சொல்றாங்களோ? பயபக்தியோட இருக்கிறாங்க அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. உங்களுடைய அன்பு தொண்டு, அறிவு தொண்டு தொடர்ந்து வந்துட்டோம், சிறந்து வந்துட்டோம். வாழ்க்கை. நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து புதுசா ஒரு பொண்ணு, ஷீ இஸ் அபவுட் 30, வித்தின் 30, மிட் 30க்குள்ள இருக்காங்க, இல்ல 30 ஆரம்பத்துல கூட இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப பரவசமா திருமூலர் பத்தி பேசினாங்க என்கிட்ட, திருமந்திரம் பத்தி பேசினாங்க. திருமந்திரம் நான் கத்துக்கணும் எனக்கு அப்படின்னு என்ன அணுகினாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க முதல்ல என்னென்ன வாசிங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், இப்படி ஒரு
அறை இருக்கு. நாங்க அதை வந்து யூடியூப்ல போடுறோம். நீங்க வந்து கேட்டு பாருங்க அந்த யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு நாள் நிகழ்வை அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அதை கேட்டாங்க. கேட்டுட்டு அப்படியே ரொம்ப பரவசமா வந்து என்ன அந்த குழுவுல சேர்த்து விடுங்க, நான் டெய்லி பாக்குறேன். நான் சொன்னேன், அந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லி வரும். இல்ல என்ன அந்த குழுவுல சேருங்க, நானும் வரேன் அப்படின்னாங்க. ஆனா கால வேலையில முடியாது, ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, கால வேலையில வர முடியாது அப்படின்னாங்க. சரின்னு நம்ம குழுவுல சேர்த்து விட்டேன். இப்போ டெய்லி கிட்ட அவ்வளோ வாசிப்பாங்க. மந்திரமே வாசிக்க வேண்டாம் போல இருக்கு, அவ்வளவு பார்வை முன் வைக்கிறீங்க. என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா பேசக்கூடிய, பார்வை வைக்கக்கூடிய லேடிஸ் யாருமே இல்ல, என் கண்ணுக்கு நீங்க ஒருத்தர் தான் தெரியுறீங்க அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லவே இல்லம்மா, நிறைய பேர் இருக்காங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த அலை இவங்களை வந்து சேர்க்கும், நீங்க வாங்க, நிறைய லேடிஸ் இருக்காங்க, நிறைய ஜென்ஸ் இருக்காங்க, நீங்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டுருந்தேன். நம்ம உரைய கேட்டுட்டு தொடர்ந்து கேக்குறாங்க. இப்போ கேட்டுட்டு அவ்வளோ பகிர்ந்துக்கிறாங்க, அவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி கௌரியம்மா எல்லாம் அவ்வளவு அழகா இங்கிலீஷ்லயும் சேர்ந்து சொல்றாங்க, வித்யாம்மா எல்லாரையுமே சொல்றாங்க. குரல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் மந்திரமே வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன், இதையே ஃபாலோ பண்ண போறேன், நான் பின்னாடி போய் அத்தனை மந்திரத்தையும் நான் இது மூலமாவே கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. It is going to people who is in need of it and everybody is appreciating. So இந்த மாதிரி இரண்டாவது பார்வையே வைக்காம தொடர்ந்து பண்ணுங்க. நன்றிங்கம்மா, நன்றி. கௌரி அம்மாவுடைய ஹிஸ்டரியும் அப்படிதாங்க. அவங்க வந்து முருகர் சொன்னாருன்னா திருமந்திரத்தை தேடி இருக்கிறாங்க. நம்மளதுலே வருஷக்கணக்கா கேட்டுட்டே இருந்து யூடியூப ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பேசினாங்க. அப்புறம் ஆர்வமா இப்ப இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கௌரி அம்மா நல்லா பண்றீங்கன்னு ஃபீட்பேக்கே வந்திருக்குமா. உங்களுடைய சிந்தனை வந்து நீங்களா அந்த பாடலுக்கு நாங்களாம் கூட நிறைய ட்ரை பண்ணிட்டு பேசுறோம். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்றது வந்து உண்மையில ஒரு கிஃப்ட். 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க அப்படிலாம் தரக்கம் காட்டாதீங்க. வெல்டன், நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றிங்க, நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா. அன்புக்கு தான் நன்றி. அதுக்கு உங்களோட அன்புலாம் வந்து அந்த குறைய பார்க்கலன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நானும் மேம்படுத்திக்க முயற்சி பண்றேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சொல்றீங்களே, அப்ப என்ன குறை கட்டிட்டீங்க நீங்களே உங்க பேர், அப்புறம் தனியா அறிவாங்க. ஆனா நிறைவா தான் இருக்கு எங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, வாழ்த்து. நன்றிங்கய்யா, நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி பவளமணி அம்மா, நன்றி, அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று எங்களுடன் இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.